அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு 15வது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டாள் நாச்சியார் ஒரு தோழியை எழுப்புறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா? எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அலையேன் மின் நங்கை மின் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை மாயானை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே எல்லே இளங்கிளியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்றாங்க. அதாவது 2 தோழி பெண்கள் பேசிக்கிற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அதுல வெளியே நிற்கக்கூடிய, அதாவது எழுப்ப வந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த எழுப்ப வந்திருக்கக்கூடிய தோழி சொல்றாங்க, ஏலே என் தோழியே அப்படின்றாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் பிள்ளைங்களை எழுப்புற பொழுது ஏலே எந்திரிடா அப்படிதான் சொல்லி எழுப்புவாங்க. ஏலே அப்படின்றது ஒரு பேச்சு வழக்கு மொழி. ஏலே எந்திரிடா அப்படிதான் எழுப்புவாங்க. அதே சொல்லி இந்த பாசுரத்துல எழுப்புறாங்க. ஏலே என் தோழியே இளங்கிளியே, அதாவது இளமையான கிளியே, இன்னுமா உறங்கிட்டு இருக்கிற, சீக்கிரம் எழுந்து வா, நாங்கெல்லாம் எவ்வளோ நேரமா உன்னுடைய வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கிறோம், ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறேன், சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லி எழுப்ப வந்திருக்கக்கூடிய தோழிகள்லாம் கொஞ்சம் கோபத்தோடு அழைக்கிறாங்க. அப்போ உள்ள இருக்கக்கூடிய, அதாவது உள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த தோழி பதில் சொல்றாங்க, கோபத்தோடு என்னை அழைக்காதீங்க அப்படின்றாங்க. நம்ம கிட்ட யாராவது கோபமா பேசுனாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏன் இவ்வளோ கோபமா பேசுறீங்க, ஏன் இப்படி கோபமா பேசுறீங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த உள்ள இருக்கக்கூடிய தோழி பதில் சொல்றாங்க, கோபத்தோடு என்னை அழைக்காதீங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னாங்க. உடனே வெளியே நிற்கக்கூடிய தோழி, அதாவது எழுப்ப வந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த வெளியே நிற்கக்கூடிய தோழி சொல்றாங்க, வாய்ப்பேச்சு பேசுறத முதல்ல நிப்பாட்டு, வாய்ப்பேச்சு பேசுறத நிப்பாட்டிட்டு முதல்ல சீக்கிரம் எழுந்து வா அப்படின்றாங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இதோ வந்துடுறேன், இந்த 5 நிமிஷத்துல வந்துடுறேன், இந்த இன்னும் இப்போ வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா வீட்டுல இருந்து கிளம்பிருக்கவே மாட்டாங்க. ஆனா இதோ வந்துடுறேன்னே சொல்லுவாங்க. அது போல இந்த பொண்ணு இதோ வந்துடுறேன்பா, ஆனா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பா, உள்ள படுத்து தூங்கிட்டு இருப்பா. அதனாலதான் சொல்றாங்க, அந்த தோழி எழுப்ப வந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த தோழி சொல்றாங்க, இங்க பாரு, வாய்ப்பேச்சு பேசுறத நிப்பாட்டிட்டு முதல்ல சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கல்ல அந்த தோழி சொல்றாங்க, ஆமா நான்லாம் பேச தெரியாம பேசுறேன், நீங்களாம் பேச தெரிஞ்சு பேசுறீங்க, பேசுறது நீங்களே திறமைசாலியா இருந்துக்கோங்க, எனக்கு பேச தெரியாதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேசுறதுல நீங்களே திறமைசாலியா இருந்துக்கோங்க, எனக்கு பேச தெரியாதுதான் அப்படின்னு சொல்லி அந்த தோழி சொல்றாங்க. உடனே வெளியே நிற்கக்கூடிய தோழி, சரி நம்ம கொஞ்சம் கோவமா தான் அழைச்சிட்டோம் போல, சரி சீக்கிரம் எழுந்து வா, நாங்க ரொம்ப நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கோம், அதனால சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லி அந்த வெளியே நிற்கக்கூடிய தோழி சொல்றாங்க. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தோழி பதில் சொல்றாங்க, என்ன மட்டும் கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்களே, எல்லாரும் வந்தாச்சா, நம்ம கோயிலுக்கு போறதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா, எல்லாரும் இருக்கிறாங்களா, என்னமோ எல்லாரும் வந்துட்ட மாதிரி என்ன மட்டும் வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்களே, எல்லாரும் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய தோழி கேட்குறாங்க. அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய தோழி பதில் சொல்றாங்க, அதெல்லாம் எல்லாரும் தான் இருக்கிறோம், எல்லாருமே வந்தாச்சு, வேணா எல்லாரும் இருக்கிறாங்களா நீயே எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. கம்சன் குவளையா பீடம்னு சொல்லக்கூடிய ஒரு யானையை அனுப்புனா கிருஷ்ண பரமாத்மாவை கொல்றதுக்காக. அப்போ அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணார், அந்த குவளையா பீடம்னு சொல்லக்கூடிய யானையுடைய தந்தத்தை ஒடிச்சு அந்த யானையை கொன்ற. அப்படி எதிரிகளையெல்லாம் வேட்டையாடக்கூடிய வலிமை பெற்றவர் அந்த மாயக்கண்ணன். அந்த மாயக்கண்ணனை நம்ம போற்றி மகிழ்வோம், அவரை பாடி மகிழ்வோம் வான்னு சொல்லி அந்த தோழிகள் அழைக்கிறாங்க. இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் 2 தோழிகளும் பேசிக்கிற மாதிரி இந்த பாசுரம் பாடியிருக்கிறாங்க. அதாவது 6வது பாசுரத்துல இருந்து 14வது பாசுரங்கள் வரையும் தோழியெல்லாம் எழுப்புனாங்க. அதுல ஒரே ஒரு தோழி பேசுற மாதிரி மட்டும் பாடியிருப்பாங்க. அதாவது எழுப்ப வந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த எழுப்ப வந்திருக்கக்கூடிய தோழி பேசுற மாதிரி மட்டும் பாடியிருப்பாங்க. ஆனா இந்த 15வது பாசுரத்துல எழுப்ப வந்திருக்க தோழியும் பேசுறாங்க, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தோழியும் பதில் சொல்ற மாதிரி இந்த பாசுரம் பாடியிருப்பாங்க. அதுதான் இந்த பாசுரத்திலே ஒரு சிறப்பு.
ரெண்டு புறமும் இருக்கக்கூடிய தோழிகளும் பேசுகிற மாதிரி இந்த பாசுரம் பாடியிருப்பாங்க. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.